அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வல ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅது. செல்ல குழந்தைகளா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஒரு கதை சொல்ல போகிறேன், கேட்கலாமா? ஓகே. அதாவது ஒரு வீட்டில் அம்மா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. யாருக்குன்னா அவங்களுடைய குழந்த ஸ்கூல்லேருந்து வரணும். ஓகேவா? அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போது அந்த குழந்தை வந்து அவங்க ஜாரா, அந்த பாப்பா பேர், அந்த ஜாரா வந்து ஓடி வருது. அம்மா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. வந்த உடனே இவங்களும் அம்மா என்ன சொன்னாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வரவேற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜாரா இல்லை, அம்மாம்மா நான் வாஷ்ரூம் போகணுமா, நான் வந்து கழிவறைக்கு போகணும், அதாவது நம்ம அதை தூய தமிழில் கழிவறை அப்படின்னு தானே சொல்லுவோம். இந்த பாப்பா வந்து நான் வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போச்சா. அப்போது சரி சரி நீ போ அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அவங்க போனப்போ உள்ளே நுழைஞ்ச உடனே அது வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்கும்போது, அம்மா இங்கே ஒரு பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிச்சா. அப்போ வந்து அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு துவாவை ஓதிட்டு அதாவது லெஃப்ட் லெக்கு, இடது கால் இருக்குது பார்த்தியா, அதை வந்து எடுத்து வச்சு உள்ளே நுழைஞ்சாங்க. அதுக்கப்புறமா அந்த பூச்சியை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு, அதாவது நச்சுன்னு அதை வந்து சாவடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, திரும்பவும் வந்து ரைட் லெக்கை வச்சு வெளியில் வந்துட்டாங்களா. உடனே அந்த பாப்பா இல்லை ஜாரா, அவங்க வெளியில் வரும்போது வேற வாயில் என்னமோ சொல்லிகிட்டே வந்தாங்க. அது உடனே இந்த பாப்பா கவனிச்சுக்கிட்டே இருந்துச்சு, ஜாரா பாப்பா. உடனே என்ன பண்ணுச்சு, அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சு, அம்மா நீங்கள் உள்ளே போகும்போது லெஃப்ட் லெக்கை வச்சு தான் உள்ளே போனீங்க, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று ஏதோ சொன்னீங்க, அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது திரும்பவும் வந்து அப்போ என்ன பண்ணீங்க, ரைட் லெக்கை தூக்கி வெளியில் வச்சு வந்தீங்க, அப்போ வந்து என்னமோ நீங்கள் சொன்னீங்க, என்னம்மா சொன்னீங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்களேன், நானும் இனிமேல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜாரா கேட்டுச்சா. உடனே அதுக்கு அம்மா வந்து, நான் வந்து துவா சொன்னேன், அதாவது வாஷ்ரூம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம துவா சொல்லணும், அதுக்கப்புறம் வெளியில் வரும்போதும் நம்ம துவா சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பாப்பா வந்து ஜாரா பாப்பா வந்துட்டு, ஓகேம்மா எனக்கு சொல்லிக் கொடுங்கம்மா, நானும் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சா. உடனே அம்மா வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன தெரியுமா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுசி வல் ஹபாயிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தமா அப்படின்னு அந்த பாப்பா கேட்டுச்சா. அப்போ வந்து, அல்லாஹ்வே கெட்ட ஆண் பெண் ஷைத்தான்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஓகேவா? இந்த துவாவில் பிஸ்மில்லாஹி அப்படின்னும் ஆரம்பிக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் அல்லாஹும்ம இன்னி அப்படின்னும் ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 விதமாகவும் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரியா? அல்லாஹ்வின் பெயரால் பிஸ்மில்லாஹி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து நம்ம சொல்லலாம், இல்லைனா சொல்லாமையும் இருக்கலாம். ஓகேவா? இப்போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுசி வல் ஹபாயிஸ் அப்படிங்கிறதான் சரியாக நம்ம வந்து எப்பொழுதுமே ஞாபகம் வச்சு சொல்லணும். ஓகேவா? ஸோ பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி, அது கால் வைக்கிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் லெக்கை வச்சு தான் நம்ம உள்ளே போகணும். சரியா? இது ஒரு சுன்னத்து. அப்போ லெஃப்ட் லெக்கை வச்சு உள்ளே போகும்போது இந்த துவாவை நம்ம ஓதணும். ஓகேவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுசி வல் ஹபாயிஸ் அப்படின்னா, அல்லாஹ்வே கெட்ட ஆண் பெண் ஷைத்தான்களை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அம்மா நீங்கள் என்ன பண்ணீங்க, வெளியில் வரும்போது வேறு ஏதோ சொன்னீங்களே, நீங்கள் வந்து வெளியில் வரும்போது ரைட் லெக்கை வச்சு தானே வந்தீங்க அப்படின்னு கேட்டுச்சா ஜாரா பாப்பா. உடனே அவங்க அம்மாவும், ஆமாம் வெளியில் வரும்போது நான் என்ன பண்ணேன்னா வலது காலை வச்சு தான் வெளியில் வந்தேன், அப்போ நான் குஃப்ரானக் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. குஃப்ரானக்குனா என்னம்மா அர்த்தம் அப்படின்னு கேட்டதுக்கு, உனது மன்னிப்பை கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து ஜாரா எப்போவுமே வாஷ்ரூமுக்கு போனால் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த துவாவை சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஓகேவா? என்டர் ஆகும் போதும், லீவ் பண்ணும் போதும், எக்ஸிட் ஆகும் போதும் கண்டிப்பாக நம்ம இந்த துவாக்களை ஓதணும். ஓகேவா? இன்ஷா இது ஒரு அழகான சுன்னத்தான துவாக்கள், நம்ம எவ்ரிடே இதை ஃபாலோ பண்ணணும். சரியா? இன்ஷா அல்லா. நிறைய பேர் இதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. ஃபாலோ பண்ணாதவங்க மறந்துட்டா கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டிக்கி நோட்டு மாதிரி நம்ம பாத்ரூமுக்கு முன்னாடியோ இல்லை அந்த கதவுலையோ எங்கேயாவது வந்து நம்ம இந்த சவத்தில் ஸ்டிக் பண்ணி எழுதி ஒட்டிக்கலாம். ஓகேவா? அப்படி இருந்தால் நம்ம எப்பொழுதுமே நமக்கு உள்ளே போகும்போதெல்லாம் ஞாபகம் வரும். அப்படி தானே? ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லா. கண்டிப்பாக அதை எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். சரியா? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.